என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஈஸ்வரனை எப்படி வேணாலும் உறவு கொண்டாடி பூஜை பண்ணலாம். நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தது. ஆண்டவனை நண்பனாக நினைக்கலாம், அம்மாவாக நினைக்கலாம், எஜமானாக நினைக்கலாம், தந்தையாக நினைக்கலாம். எப்படி நம்ம பாவித்து பூஜை பண்ணினாலும் பகவான் அதை ஏற்றுப்பர். நம்மளோட மனசு தான் அவருக்கு வேணும். ஹாஸ்பெட் டாக்டர் ஆனந்தவல்லி அம்மா மகாபெரிவாளை தன்னை பெற்ற அப்பாவாவே தான் நினச்சா. ஏன், அதுக்கு மேலே ஒரு உயர் நிலை அப்பாவாவே தான் அடையாளம் கண்டுட்டு பழக ஆரம்பித்தா. பெரியவா ஹம்பியில் தங்கியிருந்த காலம். நாள்தோறும் டாக்டர் அம்மா வந்துடுவா தரிசனத்துக்கு. 5 நிமிஷமாவது பெரியவாளோட பேசாமல் போக மாட்டேன். நம்ம மாதிரி பெரியவா எதிரில் கூணி குறியிண்டு வாயை பொத்திண்டு பேசுகிற பக்தி பாசாங்க இல்லாமல் பேசுவாள். பேச்சு மெய்ப்பாடுகள் குரல் எல்லாம் இயல்பாக இருக்கும். பெரியவாளோட பல வருஷம் பழகி அவரை விட்டாக்க வேறு கதி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டது போல இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ள 50 அப்பா வந்துடும் வாயிலேருந்து. அப்பா என்ற சொல்லே டாக்டர் ஆனந்தவல்லிக்காகவே படைக்கப்பட்டதாக தோணும். நொடிக்கு நொடி அப்பா என்பாரே தவிர ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு அம்மாவோட கரிசனம் தெரியும். நீங்கள் தினம் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடணும்ப்பா. ஏகாதசி இன்னைக்கு 4 தடவையாவது பால் சாப்பிடுங்கப்பா. அது ஒன்றும் தப்பு இல்லைப்பா, உபவாசம் கெட்டு போயிடாது அப்பா. இப்படி எத்தனையோ உபதேசங்கள் பெரியவாளுக்கு. ஆனால் இப்படியெல்லாம் சொல்கிற போது ஒரு திணை அளவு கர்வம் தலை காட்டாது. இந்த சலுகை தனக்கு மட்டும்தான் என்ற தன் முனைப்பு ஊகும். டாக்டரின் அப்பாவின் தனியானதொரு மனம் வீசும் பின்னணியில் கந்தர்வ குழுவினர் ஆனந்த பைரவி பாடுவதை போல இருக்கும். திக்கரை பெண்டிரின் கால் சதங்கை பயம் தவறாத ஒளி நெஞ்சை நிறைக்கும். பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்யும் தொண்டர்களுக்கு அந்த அம்மையாரிடம் ஓர் இலக்காரம். டாக்டர் வந்து 1000 அப்பாக்களால் பெரியவாளுக்கு சகசரநாமம் செஞ்சுட்டு போன பின்னாடி தொண்டர்கள் தங்கள் ஏளனங்களை வாய் விட்டு பேசி திருப்தி அடைவா. என்னப்பா சந்திரமௌலி, குளிச்சிட்டியாப்பா? கண்ணா, துணி துவைச்சிட்டியாப்பா? குமரேசா, அப்பா நீங்கள் இன்னும் சாப்பிடலையாப்பா? இவை தொண்டர்களின் ஏளன பேச்சு. நான் டாக்டரின் அப்பா வைரக்கல் பட்டை தீட்டப்பட்ட கோஹினூர். ஒரு நாள் ராத்திரி 12 மணி மேலே கூட இருக்கும். கட்டிடத்தோட வெளிப்புற கதவை யாரோ தட்டுற சத்தம். தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே அலுப்பு, ஆயசம், களைப்பு. அடியார்கள் சிலர் அங்கே தூங்கின்னு இருக்கா. இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறா? வேறு வழி இல்லாமல் ஒரு தொண்டர் தடுமாறி நடந்து வாசக்கதவை திறந்தார். திகைச்சு போயிட்டார், ஆடி போயிட்டார். யாரு? டாக்டர் ஆனந்தவல்லி. அப்பாவை பார்க்கணும். கெஞ்சல் இல்லை, அதட்டல் இல்லை, ஆவேசம் இல்லை, இயல்பான குரல். தொண்டருக்கு வந்ததே கோபம். உங்களுக்கு என்ன பைத்தியமா டாக்டர்? இந்த ராத்திரி வேளையில் பெரியவாளை எப்படி பார்க்க முடியும்? அப்பாவை பார்க்கணும். என்னடா அங்கே தகராறு என்ற உள்ளே இருந்து ஒரு குரல். அப்பாவை பார்க்கணுமா? யார், டாக்டரா? இந்த தொண்டர் எழுந்து போய் வழி விடாமல் தடுப்பதற்குள் அம்மையார் இருவரையும் மீறிண்டு உள்ளே வந்துட்டார். அப்பாவை பார்க்கணும். நீங்கள் மண்ணாங்கட்டி மரியாதை என்ன? நீனு நிஜமான டாக்டரா, போலி டாக்டரா? ராத்திரியில் பெண்கள் மடத்துக்கெல்லாம் வருவாளா? வரக்கூடாது. அப்பாவை பார்க்கணும் என்றார் உறுதியாக. இவ சொன்னால் கேட்க மாட்டா, போகவும் மாட்டா. அடித்து தான் அனுப்பணும். 5-6 ஆவேச குரல்கள். அப்போ உள்ள கதவு திறக்கப்படும் மெல்லிய ஒளி. திரும்பி பார்த்தா பெரியவா தான் படுத்திருந்த அறைக்கு வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தார். தடால் என்று விழுந்து நமஸ்காரத்தை செஞ்சார் டாக்டர். அப்பா அப்பா அப்பா. அமுதத்தில் தோய்த்தெடுத்த அப்பாக்கள் தரிசனம் ஆயிட்டு. போக வேண்டியது தானே. ஆனால் செய்கையை காட்டி பெரியவாள் அழைத்தார். கருணாசாகரம் கற்பக விருட்சம் கலியுக வரதன் போற்றி 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 போற்றி.